ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஈவினிங் ரொட்டீன். இந்த துணி துவைச்சா உடனே மடித்து வைக்கிற நல்ல பழக்கம் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த நல்ல பழக்கம் எனக்கு கிடையவே கிடையாதுங்க. துணி துவைச்சா அப்படின்னா இந்த சேர் மேலே போகிற பழக்கம் வீட்டில் இருக்கிறவங்க, என் பையன் முதல் கொண்டு எல்லாருமே சொல்லுவாங்க, எத்தனை சேர் வீட்டில் இருந்தாலுமே அந்த சேர் ஃபுல்லாக துணி தான் போட்டு வைப்பியா, உட்காரத்துக்கு இடமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு என்னவோ தெரியல, துணி துவைச்சேன்னா எடுத்துன்னு சேர் மேலே போட்டுருவேன், உடனே மடிக்கணும்னு தோணும். சரி அப்புறம் மடிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு சோம்பேறித்தனம். இதே மாதிரி சேர்த்து வச்சு 2 நாள் 3 நாள், ஏன் ஒரு சில டைமில் 4-5 நாள் கூட ஆகிடுங்க. மொத்தமாக சேர்த்து வச்சு, அதாவது போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸே இல்லாத நிலமை வர வரைக்கும் கூட சேரில் துணி இருக்கும். அதுக்கப்புறமா எடுத்து மடித்து வைக்கிறது என்னுடைய ஒரு கெட்ட பழக்கம். இதை மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், மாற்றிக்கவே முடியலைங்க. என்ன மாதிரி யார் இருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். யாராவது விருந்தாளி வந்துட்டாங்கன்னா கூட இந்த துணியெல்லாம் எடுத்து ஒரு ரூமில் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அவங்க போனதுக்கப்புறம் எடுத்து மடித்து வைக்கிற பழக்கம். இன்றைக்கி வந்து எப்படியாவது துணியை மடிச்சுட்டு சேரை காலியாக வைக்கணும் அப்படின்னு ஒரு முடிவோட துணியெல்லாம் மடிச்சிட்ருக்குறேங்க. இப்போ போர் நடந்துகிட்ருக்கு. இந்த போர் நடக்கிறதுல நம்மளுடைய ஒவ்வொரு வீட்டு கிச்சன் வரைக்குமே அந்த கேஸ் இல்லாத ஒரு பிரச்சனை, பெட்ரோல் இல்லாத ஒரு பிரச்சனை, அதே போல் வந்து நிறைய பிரச்சனைகள். ஜனங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நமக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க தேவைக்கு அதிகமாக வாங்கி ஸ்டாக் பண்ணிக்கிறாங்க. அதை பேசிட்டு துணியெல்லாம் மடித்து அரேஞ்ச் பண்ணிட்டேங்க. இப்போ சேர் வந்து காலியாக இருக்குது. இந்த சேர் இப்படியே காலியாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கொஸ்டின் மார்க்குங்க. நாளைக்கு துவைக்கிற துணி அந்த சேரில் தான் இருக்கும், ஆனால் மடித்து வச்சுருவேங்க. கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஈவினிங் வந்து நிலவாசலில் தீபம் ஏற்றிட்டு, பூஜை அறையிலெல்லாம் தீபம் ஏற்றிட்டு, இன்றைக்கி வந்து கரெக்டாக 5:30 மணிக்கெல்லாம் தீபம் ஏற்றுறது என்னுடைய பழக்கங்க. காலையில் ஒரு பிரம்ம முகூர்த்த பூஜை இப்போ வந்து கண்டினியூ பண்ணலைங்க, கொஞ்சம் ஸ்கிப் ஆகிட்டு உடம்பு முடியாமல் ஆகிட்டு. ஆனால் எப்போ எந்திரிக்கிறனோ 6 மணிக்குள்ளே, 5:30 மணிக்கு 6 மணிக்குள்ளே தீபம் ஏற்றிடுறேங்க. அதே போல் சாயந்தரம் வந்து கம்பல்சரி 5:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுருவேன். இது என்னுடைய ரெகுலர் வழக்கம். இதோட இன்னொரு முக்கியமான விஷயங்க, பணம் நீங்கள் அக்கௌண்ட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை ட்ராப் பண்ணி உங்கள் கையில் பணமாக வச்சுக்கோங்க. ஏன்னா போர் இப்போதைக்கு முடிகிற மாதிரி தெரியல, எப்போ வேணால் என்ன வேணால் நடக்கலாங்க. நம்ம கையில் பணம் இருந்தது அப்படின்னா நம்மளுடைய எமர்ஜென்சி செலவுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். ஒரு வேளை பேங்க்கே முடியலாம், இல்லை இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாமல் போகலாம், எது வேணால் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ உங்கள் கையில் எப்பவுமே பணம் இருந்தது அப்படின்னா தைரியமாக நம்ம இருக்கலாங்க.